கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது அவங்க பாஸ்ட்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ல எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பேர் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களா விட நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அப்படியே தூக்கி வைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் மேனிபுலேஷன். நல்லா யோசிச்சு பாருங்களா. ஒருத்தவங்க வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ல நான் இருந்திருக்கேன். அவங்க எல்லாருமே என்னை பேடாக ட்ரீட் பண்ணாங்க, என்னை வந்து கொடுமைப்படுத்தினாங்க. நீ தான் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிற அப்படின்ற போது ஒரு மனுஷனோட ஈகோ அதிகமாகும். ஓ நம்ம தான் பெஸ்ட்டு போல, இவ்வளோ பேர்லேயே நம்ம தான் பெஸ்ட்டு போலன்னு உங்களுக்கு தோண வைப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது அந்த லவ் பாம்பிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இருங்க பாய் அப்படின்ற மூமெண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என் எக்ஸ்லாம் எவ்வளோ பரவாயில்ல, நீ கேவலமானவ இப்படி கேவலமாக இருக்கேன்னு சொல்லி உங்களை கழுவி ஊற்றுவாங்க. எந்த எக்ஸோட கம்பேர் பண்ணி நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்களோ அதே எக்ஸோட கம்பேர் பண்ணி உங்களை வந்து கழுவி ஊற்றுவாங்க. ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த கம்பேரிசன் அப்படின்றது இந்த டாக்ஸிக் நார்சிஸ்டிக் சைக்கோபாத் பீப்புள் ரிலேஷன்ஷிப்பில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்குமே உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.